இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா பொங்கி வராது. அதாவது அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வராதுங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எண்ணெய் லைட்டாக சூடாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த அவளோடையே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது நல்லா வாசனை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உள்ளே சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு அதோடய நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் உள்ளே சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம அதோடையே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முந்திரியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கூட அதையும் லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உள்ளே சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சு அப்படியே டேரெக்டாக மிக்சிங் பவுலில் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பொரிச்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதனால மிளகாய்த்தூள் பார்த்த அளவாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை 2மே சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நல்லா கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா.